நல்லா கவனிங்க. இதை தான் இன்னைக்கு உலக மனுஷன் அவன் என்ன பண்றான்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நிறைய குருமார்கள், மத தலைவர்கள் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன். நீ எதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறியோ அது உனக்கு நடக்கும். நீ எதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறியோ அது உனக்கு நடக்கும். நீ எதை விரும்புறியோ அது உனக்கு நடக்கும்னு இப்ப பேசுறாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் யூடியூப்ல போய் போட்டு பாருங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன், கவர்ந்து இழுக்கும் சட்டம். லா அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ஒரு பிரின்சிபிள். அப்படின்னா என்ன சொல்றான்னா, நீ எதை அதிகமா நீ நம்பிக்கிட்டே இருக்கிறியோ, எதிர்பார்த்துட்டே இருக்கிறியோ அது உனக்கு நடக்கும். ஆனா அவர் அப்பவே எழுதி வச்சிட்டார். வேதம் சொல்லுகிறது, ஆமீன், அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. நீ எதை விரும்புறியோ அதை அவர் உனக்கு கொடுக்கிறார் என்று ஏற்கனவே வேதம் சொல்லிவிட்டது. அப்ப அவர் உனக்கு உன் மன விருப்பத்தை தருகிறாராம். அல்லேலூயா, ஆமீன். அந்த நல்ல ஒரு நிலத்தை ஆண்டவர் கொடுத்தான்னு சாட்சி சொன்னாங்க பாருங்க. இதற்காக பல மாசங்கள் பிரயாசம். இந்த பணமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அற்புதம். தம்பி வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் வெளிநாட்டில். அவர் செஞ்ச ஒரு வேலையில் அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய லாபம். உடனே அந்த கம்பெனிக்காரங்க இந்த நிலம் வாங்குவதற்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை அந்த கம்பெனிக்காரங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எப்படி கர்த்தர் அற்புதம் செய்கிறார் பாருங்க. அல்லேலூயா. சம்பளம் இல்லாமல் ஒரு பணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிகாஸ் அந்த கம்பெனி அப்படி அவனை பிளஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நிலம் வாங்கப்பட்டது. நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தினால் உங்களால் சுதந்திரிக்க முடியும். அட்ராக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இன்னைக்கு உங்கள் மனநிலையை மாறணும். எங்கெங்க நடக்குது அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஆமீன், நடக்கும். கர்த்தர் எனக்கு செய்வார். அதை நான் கவர்ந்து இழுக்கிறேன். என் வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நாங்கள் செழிப்பிலே, சுகத்திலே, ஆசீர்வாதத்திலே, நன்மையிலே. அல்லேலூயா. உன் அலங்கத்திற்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகம் இருக்கும்.